வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ நேற்று வந்த நியூஸ் படியே கண்டிப்பாக ராணுவுக்கு அடிபட்டிருக்கு பாவம். பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, ராணுவ வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காருன்னு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த டைல் இது இருக்கும்ல, ஹாலோ பிளாக் அந்த கல், அந்த மாதிரி ஒரு டாஸ்க் போல் இருக்குது. ஸோ அதை வந்து பவித்ரா பிடிச்சிருக்காங்க. அந்த கல்லை வந்து நம்ம ராணுவ வந்து பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அவனுக்கு பின்னாடி வந்து ஜெஃப்ரி பிடிச்சி இழுக்கிறது மாதிரி அந்த இது வருது. ஸோ பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டான் போல், கீழே கையை ஊண்டிட்டான் போலங்க. ராணுவ கையை ஊண்டிட்டான் போல். ஆனால் அது கூட அவன் சொல்கிறான், டே இல்லைடா எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு. எல்லாரும் அந்த பவித்ரா சொல்லுது, இல்லை அவன் நடிக்கிறான் அப்படின்னு. அங்கிட்டு வந்து அந்த கேரளா பொண்ணு அந்த அன்சிதா அது சொல்லுது, அவன் நடிக்கிறான்னு கத்துது. தூக்கம் வர்றவனுங்களும் இங்கே வர்றவங்கள அவங்க ஜெஃப்ரி இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அவன் நடிக்கிறான் அப்படின்னு கையை அப்படி காமிக்கிறாங்க. மனசாட்சி இல்லாத ஜென்மங்களாக இருப்பானுங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பாவம் அவங்க அருண் தான் ஓடி வரான். ஓடி வந்து இல்லைடா ஒன்றும் இல்லைடா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருணும் விசாலும் வந்து ஹாஸ்பிட்டல் இது அந்த கன்ஃபஷன் ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஸோ ராணுவ வந்து மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. ஸோ மேபி டாஸ்க் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது கன்ஃபார்ம் எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் வந்து இதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயங்க. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கும்போது டேய் நடிக்கிறான்னு சுற்றி உள்ளவங்கலாம் சொல்லிவிட்டு தள்ளி விட்டவனே இல்லை வராத கையை காமிக்கிறான் பாருங்கள், யார் வராதிங்க அவன் நடிக்கிறான் அப்படின்னு. பாவம் அதெல்லாம். ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பையனுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு தான் நான் நினச்சின்னு இருக்கேன், என்னோடய இது. ஏன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் வயலன்சஸ்லாம் நாட் அக்செப்டபுளுங்க. பாவம் அவங்க வீட்டில் பார்ப்பாங்க, என்ன ஆகும்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு 3 வீக்ஸ் ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஸோ அப்படி இருந்தால் அவனோட ராணுவோட கேமே போயிருக்கும். அங்கிட்டு வந்து விசால் அண்டு அன்சிதாவா சம்திங் ஏதோ எத்தனை 2 பேராக பிரிச்சுருப்பாங்க போல இருக்குங்க இந்த இதில். ஸோ இண்டிவிஜுவல் டாஸ்க் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து நடந்துக்கிட்டு இருந்த அந்த யோகாவில் வந்து நம்ம சௌந்தர்யா தான் அதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யோகா அதுக்கு முன்னாடி என்னன்னே தெரியாது போல். மூச்சுன்னு சொல்லி ஹார்ட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க, மூச்சு ஹார்ட் வழியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் தான் சொன்னார், மூச்சு வந்து லங்ஸ் வழியாக தானம்மா போயிட்டுருக்கும், எதுக்குமா ஹார்ட்னு சொல்கிற அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் உங்கள் ஹார்ட் பீட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள், வேறு எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு. இன்னொன்று சொன்னாங்க, நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் என்னுடைய டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் லைஃப்லேயே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு. சௌந்தர்யா உடனே நம்ம ஜாக்லின் உடனே அதை தான்மா நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மார்னிங் ஆக்டிவிட்டி. ஸோ கரெக்டாக வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு லெட்டர் அனுப்பி, நீங்கள் நம்ம ஹார்டன்லேயே இருந்து மார்னிங் ஆக்டிவிட்டியை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யோகாவை பண்ணிவிட்டாங்க. சரி பார்க்கலாம், ராணுவருக்கு சீக்கிரமாக நல்லது ஆகணும், அதாவது கெட் வெல் சூன் அப்படின்னு மாதிரி ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.